வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். ஒரு அற்புதமான வீடியோ. அடுத்த வாரம் எப்படி இருக்கும் நம்முடைய துளாராசிக்கு. என் மகள் துளாராசி. யாராச்சும் ஒருத்தர் கற்பனை நினச்சி சொல்கிற பொழுது அந்த பலன் எளிதாக இருக்கும்பாங்க. அது மாதிரி காலம் சென்ற தெய்வம். நீங்களாம் ராஜராஜ சோழனை கண்ணில் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர் பிரபண்ணா வள்ளல் அவர் சித்திரை நட்சத்திரம் துளாராசி. ஸோ இந்த துளாராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? மார்ச் 16, 2026 திங்கட்கிழமை ஆரம்பித்து 22 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கும்? இதில் சனி சாரத்தில் இருக்கிறாரு 6ல், ராகு சாரத்தில் இருக்கிறார் 5ல், கூற செவ்வாயின் புதனும், குரு சாரத்தில் இருக்கிறான் 9ஆம் வீட்டில், கேது சுக்கன் சாரத்தில் இருக்கிறான் லாபஸ்தானத்தில். இங்கே புதன் குரு பார்வை வாங்குகிறான், சுக்கரன் 6ஆம் வீட்டில் உச்சமடைகிறான், சூரியன்ட்டு சனி அஸ்தமம் அடைகிறான். அப்படி பாருங்கள், அத்தனையும். இப்போ திங்கட்கிழமைக்கு சந்திரன் அவிட்டம் 3-4 சாரத்தில், 1-2 சாரத்தில் மகரத்தில் சந்திரன். திங்கட்கிழமை நைட்லேருந்து செவ்வாய் புதன் கும்பராசி, வியாழன் வெள்ளி மீனராசி, சனி ஞாயிறு நம்மளுக்கு மேசராசி. ஸோ இந்த 9 கிரகத்தையும் வச்சு அழகாக தெளிவான ஒரு பலன் அது. அப்படி பலனுக்கு போகிறேன். உடம்பு மனசு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி? ராசி சுக்கரன் உங்களுடைய 6ஆம் வீட்டில் உச்சம். எக்ஸலண்ட். ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக, எளிதாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போக முடியும். காரணம், அந்த 9க்கு புதனுடைய சாரத்தில் சுக்கரன். அப்போ எக்ஸ்ட்ராடினரி சுக்கரன் உடம்பையும் மனசையும் கேளிக்கையிலையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தர்றான் துளாராசிக்கு. ஃபைன். அடுத்த பாயிண்ட்டு, உங்களுக்கு மன தெளிவு எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ராகு சாரம், குரு சாரம், அடுத்து ராசி சுக்கரன் ராயல், அடுத்தது குருமங்கள யோகம். அப்போது ஒரு 100 மடங்கு அல்லது 10 மடங்கு மனது தெளிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இப்படி சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு மனதை தெளிவாக வச்சுக்க தெரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மனமெல்லாம் நம்ம வக்கனை வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி பிரதர். அது இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் உலகத்தில் எவ்வளோ அருமையான யூடியூப்பில் எவ்வளோ அழகான மனதை தெளிவுபடுத்தக்கூடிய வீடியோக்கள் வருது. அதெல்லாம் பாருங்கள். ஜோசப் மர்ஃபினுடைய புக்ஸ் பற்றி கேளுங்க, நெப்போலியன் புக்ஸ் பற்றி நீங்கள் கேளுங்க, ரூமியினுடைய பாடல்கள், கவிதைகள், அதனுடைய அர்த்தங்களை கேளுங்க, திருக்குறளை பற்றின அப்படியே தொகுப்புகள் அழகாக வருது வீடியோவில், அதை நீங்கள் கேளுங்க. எம்ஜிஆருடைய தத்துவ பாடல்கள் கேளுங்க, அது கான்ஃபிடென்ட்டை தரக்கூடிய தத்துவ பாடல்கள் கேளுங்க, சோக பாடலை கேட்காதீங்க. அவ்வளோதான், வாழ்க்கையில் மீண்டு வந்தாச்சு. ஸோ நம்ம மனது 10 மடங்கு இருக்குதுன்னு சொன்னால் கூட தப்பு. என் மடங்கு 1,00,000 மடங்கு தெளிவு. நீங்களும் அது மாதிரி கொண்டுட்டு வாங்க. அப்போ மனத்தெளிவு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பணம் அருமை. காரணம், தனகுருபாதி செவ்வாய்க்கு தான் குருமங்கள யோகம். இப்போ 5ஆம் வீட்டில் இந்த மூணு கிரகம் புதன் செவ்வாய் ராகு 5ஆம் வீட்டில் இருந்தால் புத்திர தோஷம். அப்போ எப்படி பெயர் புகழ் மரியாதை குழந்தைகளுக்கு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை. குரு ராகுவை பார்த்தால் விபரீ ராஜயோகம், புதனை பார்த்தாலும் விபரீ ராஜயோகம், செவ்வாய் பார்த்தால் குருமங்கள யோகம். தொட்டதெல்லாம் துளங்கும். அப்போ குழந்தையை ஜெயிக்கிறாங்க, பெயர் புகழ் மரியாதை அருமையாக இருக்குது, ட்ராவல் பண்ணுறீங்க, இடம் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது, சொந்தக்கு வெளியில் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, புதிதாக யாராவது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தைரியம், பெரிய தைரியசாலின்னு சொல்ல முடியாது, தைரியமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவில் ஜெயிப்பீங்க. ஆனால் எதற்கும் பெரிய முடிவு எடுக்காதுன்னா ஜாதகத்தை பார்த்துக்க. ஏன்னா இது உங்கள் மனதை செம்மைப்படுத்துது. என்னுடைய ஐடியா என்னென்னு கேட்டீங்கன்னாங்க, தொடர்ந்து தினசரி பலனும் என்னுடைய வார பலனும் மாத பலனும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனதும் ஒரு குறிப்பிட்ட வகையில் மோல்ட் ஆயிரும். நம்பிக்கையாக. இப்போ உதாரணத்துக்கு, நம்ம கனவு காண்ற எதுவுமே பலிக்காது. நம்ம ஆசைப்படுறது ஏதாச்சும் நடக்கலாம். ஆனால் நம்பிக்கை அருந்து எதிர்பார்த்தேன்னு அது அப்படியே நடக்கும். அப்போ நான் உங்களை நம்ப வைக்கிறேன். கோச்சார பலன் மட்டுமே சொல்லி நம்புங்க, ஜெயிச்சிருவீங்க. எதுக்கு வேணும் உங்கள் ஜாதகத்தை போய் பார்த்துட்டு அதில் இருக்க வேணாலும் பார்த்துக்குங்க. பாசிட்டிவாக போங்க, கிரேட்டாக போகலாம். சொத்து விருத்தி இருக்குது, சுக விருத்தி இருக்குது. இப்போ சந்தோஷத்தை நோக்கி ஒரு பயணத்துக்குள்ளே போனீங்கன்னா இந்த வாரத்தில் சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம்ல இந்த உங்களுக்கு அந்த கும்பராசியில் சந்திரன் வருவது இருக்குது. கும்பராசி சந்திரன் செவ்வாய் புதன். அப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக அன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வாரத்தில் தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொல்லிடலாமே. கடனோ, கவலையோ, நோயோ, எதிரியோ, பிரச்சனையோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ முயற்சி பண்ணுங்கள், மனதை பக்குவப்படுத்துங்க ப்ளீஸ். மனதை கண்ட்ரோலுக்குலாம் கொண்டுட்டு வாங்க. உங்கள் மனைவி நீங்கள் சொல்கிறத கேட்கலையா, காலில் விழுங்க, அவங்க காலில் விழுந்து கெஞ்சுங்க, எனக்கு ஒத்துழைப்பு கொடுன்னு காலில் விழுங்க. உங்கள் மனைவி காலில் தானே விழுகிறீங்க, அல்லது உங்கள் கணவர் காலில் தானே விழுகிறீங்க. விழுங்க, ஒத்துழைப்பை வாங்குங்கள், ஒற்றுமையை வாங்குங்கள், மன நிம்மதி வாங்குங்கள். உங்கள் மன நிம்மதி உங்கள் குடும்பத்துக்குள்ளாக இருந்தால் கிடைக்கும், உங்கள் எதிரிகிட்ட இருந்து கிடைக்காது. உங்கள் போட்டியாளனோ உங்கள் எதிரியோ உங்களுக்கு நிம்மதி எப்படி தருவான்? அப்போ நிம்மதியாக இருந்தால் ஜெயிச்சாச்சு. ஸோ குடும்ப ஒற்றுமை.
அப்போ இந்த கடன், கவலை, நோய், எதிரி பிரச்சனை எக்ஸ்ட்ராடியாக நம்ம தவிடுபடி ஆக்கிட்டு வந்துடலாம். திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறீங்க. நண்பர்களோட அருமையாக இருக்கீங்க, கூட்டாளர்களோட அருமையாக இருக்கீங்க. நான் எப்பொழுது சொல்கிற விஷயத்தை தெரியும் வரேன். அவசியம் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு. காரணம் என்னென்னா பாருங்கள், மனத்தெளிவு. இப்போ பிளானே என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்கள் மனதை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி தெளிவு கொடுத்து நீங்கள் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஒரு 30 நாள் மனது தெளிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆள் மனது பலமாயிடும். அடுத்த 30 நாள் தெளிவாகிடுச்சா அந்த ஆள் மனது ஒரு இலக்கை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து 30 நாளும் பலமாகிடுச்சுன்னா அந்த இலக்கை அடையிறதுக்கான முயற்சிகள் இன்னும் தீவிரமாக இருக்கும். அப்போது ஒரு வருடத்திற்கு உங்கள் மனது பலமாக சென்றால் நீங்கள் 5-10 மடங்கு ஜெயிச்சிடலாம். ஸோ ட்ராவல் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராடரியான ஆர்டர். அடுத்த பாயிண்ட் நம்பர்களே, உடைய துளாராசிக்கு தொழிலும் தொழில் லாபம் மிக அருமையாக இருக்குது. எப்படி? லாபஸ்தானத்தை உங்களுடைய புதன், ராகு, செவ்வாய் பார்க்குறான் 5ஆம் வீட்டிலேருந்து. அந்த 3 கிரகத்துக்கும் குரு பார்வை, குரு மங்கள யோகம். அப்போ எக்ஸ்ட்ராடரியான தொழிலும் தொழில் விருத்தியும் தொழில் லாபம். இப்போ நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். தொடர்ந்து இந்த வருடத்தில் ஒரு 10 மடங்கு ஜெயிச்சோம்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு தினசரி ஒற்றுமையாக இருக்கணும், தினசரி வெற்றியோடு இருக்கணும், தினசரி மனத்தெளிவோடு இருக்கணும். அப்படியே எடுத்துகிட்டு போகணும். ஜாதகத்தில் தசா, புத்தி, அந்தரம். அந்த அந்தரத்தையும் 9வது பிரச்சனை சூட்ச மந்திரம், அந்த சூட்ச மந்திரத்தையும் 9வது பிரச்சனை அதிசூட்ச மந்திரம். அப்படியே செதுக்கிக்கிட்டு போய் 10 மடங்கு ஜெயிச்சிடணும். அடுத்த வருஷம் முடிகிற பொழுது 50 வருடங்களுக்கு தேவையான வாழ்க்கையில் இருக்கணும். இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணணும். எதை நீங்கள் இலக்காக நிர்ணயிக்கிறதோ அதை அடையலாம். உங்கள் மனதில் உங்களுக்கு இலக்கு இல்லை என்றால் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. இலக்கை உங்கள் மனதில் உருவாக்குவது தான் இந்த வாரப்பலன். இலக்கை உருவாக்குங்கள், வெற்றி அடைய வேண்டும். அதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன். தொடர்ந்து என்னோட ட்ரையல் பண்ணுங்கள். எதற்காக சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதை மல்டிப்ளை பண்ணி அடையலாம். உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் இருந்தால் கூட போதும் யோகம். உங்களுடைய மனைவியும் உங்களுடைய குழந்தைகளும் மட்டும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் மகாராஜா சார். அவங்ககிட்ட முதல்ல போய் ஒரு காம்ப்ரமைஸ் பேசுங்க. உங்கள் மனைவிட்டையும் குழந்தைகிட்டையும் அவங்க ரெடி டு சப்போர்ட் யூனா நீங்கள் ஒரு சொர்க்க வாழ்க்கையை உருவாக்கிடுவீங்க. எல்லா கெட்டவனுடைய மனைவியும் நீங்கள் நம்பவே முடியாது. நான் ஒரு சில கெட்டவர்கள் இப்போ கடந்து வந்தேன். எவ்வளோ குடும்ப ஒற்றுமை தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜந்துக்களே பார்க்க முடியாது. ஆனால் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்து ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறாங்க. எப்படி? அந்த குடும்ப ஒற்றுமை இருந்துச்சுனாலே, மன நிம்மதி இருந்துச்சுனாலே, மகிழ்ச்சி இருந்தாலே பணமழை பொழியும், வெற்றி மழை பொழியும். ஸோ குடும்ப ஒற்றுமையோடு இருந்துட்டு என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு தன்னம்பிக்கையோடு ட்ராவல் பண்ணினா ஜெயிச்சாச்சு. வாழ்க்கை எளிது. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா அஸ்ட்ராலஜர் பாருங்கள், பார்த்துட்டு பிளான் பண்ணுங்கள். இல்லையா எனக்கு அனுப்புங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ராக்கை பிடிக்கலாம். இந்த வருடத்தில் 10 மடங்கு உங்கள் தொழிலை ஜெயிக்கிறதுக்கு நான் பொறுப்பு. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற என்னவாக இருக்குன்னா, சாப்பிடுங்க, தூங்குங்க, உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பயப்படாதீங்க. இவ்வளோ தான் சொல்ல போகிறேன். சில எக்ஸ்ட்ரா வழிகாட்டுதல். ஸோ எளிதாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வெற்றியில் இப்படி நீங்கள் காதலிக்கிற பெண்ணை நீங்கள் 2 நாளைக்கு கால் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அவள் ஏங்குவா இல்லையா? அந்த மாதிரி உங்களை பார்த்து உங்கள் வெற்றியும் பணமும் ஏங்க வைக்கிறதுக்கு என்னால் செய்ய முடியும். அதுக்கு எனக்கு ஒரு 100 பேர் வேணும். வாருங்கள், ஒன்று சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இது ஒரு அற்புதமான தொழிலுக்கும் பர்சனல் லைஃபுக்கும் உரிய ஒரு நல்ல வாரம். இந்த வாரம் துலா ராசிக்கு ட்ராவல் பண்ணலாம். வெல்கம். நன்றி நண்பர்களே.